யோவான் 28வது அதிகாரம் 5, 6. மத்தேயு 28, 5, 6 வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பயப்படாதிருங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த தேவையை குறிச்சும் பயப்படாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா இருக்கலாம். அதெல்லாம் தற்காலிகம், நிரந்தரம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அதான் அந்த பாட்டு எழுதினேன். ஹல்லேலூயா. அவர் இதை படிக்கும் போது அந்த பாட்டை கொடுத்தார். சொன்னபடியே, என்னங்க சொன்னபடியே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் முதலே சீசர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், 3ஆம் நாளிலே உயிரோடு கொள்ள எழும்பேன். முன்னாடி வாங்க, இடம் இருக்கு. வாங்க முன்னாடி வாங்க, இடம் சீட் இடம் கொடுப்பா. வெளியே நிக்கிறவங்களுக்கு இடத்துல. தேங்க்யூ ஜீசஸ். இங்க முன்னாடி வாங்க, சீட் இருக்கு, வாங்க இங்க வாங்க. யார் பின்னாடி உட்காராதீங்க, சீட்டு பின்னாடி அங்க இருக்கு, வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே. நல்லா எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. அவருடைய சத்துருக்கள் நினைத்தார்கள், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்க, இன்னொன்னு நடக்காதுன்னு நினைச்சாங்க. 2 காரியம் செஞ்சாங்க. ஒண்ணு நடக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் மேல எழும்பிர கூடாது, இந்த குடும்பம் வளர்ந்துற கூடாது, இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருந்துற கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு சத்துருக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காதியா. ஆமென் சொல்லுங்க. அவங்க எங்க எழும்ப போறாங்க, அவங்க எங்க வாழ போறாங்க, அவங்க எங்க ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மை எல்லாம் நடக்காது. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டு அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடக்காது, இன்னொன்று நடக்க கூடாது. ஆனா அந்த 2மே அவர் வாழ்க்கையில நடந்து முடிந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நடக்க கூடாததை நடத்தி காட்டுகிறவர், நடக்காது என்று சொல்லுகிறதையும் நடத்தி காட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை பார்த்து நிறைய பேர் சத்துருக்கு பாருங்க அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. எப்படி காத்திருந்தாங்களா? மத்தேயு 27வது அதிகாரம் 61ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 27, 61 இருந்து. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். சரி பாருங்க, அங்கேயும் பெண்கள் தான் காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கை தட்டலாமா? தட்டுங்களா? ஆம்பளை சை தட்டுங்க. உங்களுக்கு நீங்களே தட்ட, நான் தட்டுறேன். போகும்போது ஸ்பெஷலாக கவனி, உங்களுக்கு கை தட்ட வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, அங்கேயும் பெண்கள் தான் காத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த மகதலேனா மரியாள் ரொம்ப நன்றி உள்ள ஒரு அம்மா. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்க? நன்றி இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார் அப்படின்னா நம்ம மறக்கவே கூடாது. யார் மூலமா செஞ்சாலும் அவங்களையும் மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் மூலமா செஞ்சாலும் அவங்களையும் மறக்க கூடாது, ஆண்டவரையும் மறக்க கூடாது, ஆலயத்தையும் மறக்க கூடாது. ஆமென். வழங்குதா? ஏன் இந்த மகதலேனா மரியாள் போய் காத்திருந்துச்சு? மற்ற மரியாள்களும் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் 3 நாள் அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா
அதுல வேதம் சொல்லுது 7 பிசாசை துரத்தினார். என்னங்க, ஒரு தடவை தான் துரத்தினாருங்க, ஒரே தடவை தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட 14 பிசாசு வரவே இல்லை. ஏன்னா காலம் ஃபுல்லா தங்க வாழ்க்கைய ஏசப்பா கிட்டயே செலவழிச்சிட்டாங்க. ஒரே தடவை தான் ஆண்டவர் ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. எத்தனை ஆவி போச்சு உள்ள இருந்து? 7 ஆவி போச்சு. அந்த அம்மா கல்யாணம் முடிச்சதா வேதம் காமிக்கல, ஆனா வரலாறுல வாசிச்சு பார்த்தா அவங்க நல்ல வசதியா இருந்தாங்களாம், நல்ல வசதியான ஒரு பெண்ணா. ஹல்லேலூயா. அதெல்லாம் வித்துட்டு இயேசு பின்னாடியே வந்துருச்சு. எனக்கு இந்த மணவாளன் வேண்டாம், இந்த மணவாளன் போதுன்னு அந்த மணவாளனுடைய வாழ்க்கை முழுவதையும் செலவழிக்க தொடங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 7 பிசாசு உள்ள போயிருச்சுன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இயேசு. ஆமீன் சொல்லுங்களேன். நமக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டா அது இன்னைக்கு நடந்த மாதிரி எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப சொன்னாங்கல்ல, எனக்கு ஒரு காலில் நரம்பு போயிருச்சு, இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் ஆகுமா? அந்த வலி நீங்க பட்டிருக்கிறீங்க, நான் கண்ணில் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்குள்ள சுருண்டு விழுகிறத நான் கண்ணில் பார்த்துருக்கேன். எவ்வளவு ஆகும் சிஸ்டர்? 1 லட்சத்துக்கு மிச்சம் ஆயிடுச்சு. இந்த காணிக்கப்பட்டு இருக்கு. உட்காருங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா சொல்றேன் பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற சுகம் இலவசம். ஆனா அது இலவசமாவே போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா ரட்சிப்பு இலவசம் கிடையாது. அது செய்திக்கு நான் வரல. ஆமேன் சொல்லுங்க. ரட்சிப்பு இலவசம் இல்லை, சுகந்தா இலவசம். ஆமேன். அது வேற டாபிக், நான் வரேன். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு விலை இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் நரம்புகள் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு அற்புதம், அந்த நரம்பு டப்புன்னு காணாம போயிடுச்சு. தேடி பார்க்கறாங்க, முந்தானத்து வரைக்கும் இருந்துச்சு. சண்டே முடிச்சு மதியானம் போய் பார்த்தா காணோம். மார்புல கட்டி இப்போ 2 வருஷமா உள்ள இருக்குது. தேடி அப்படி வீங்கிட்டே வருது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உள்ள வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வாட்டுக்கு ஆவியில் நிறைஞ்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த கட்டி பார்த்து கரைஞ்சிச்சா, உடஞ்சிச்சா, இல்லை என்ன போச்சு? ஆண் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. உள்ள இருந்து அந்த கட்டி காணாமலே போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இது அது நம்ம அதுக்கு முன்னாடி இது டியூமரா இருக்குமா, இது கேன்சர்னு சொல்லிடுவாங்களா, இது என்ன சொல்லிடுவாங்க, அந்த பயம் இருக்குது பாருங்க. அதை விட மோசம் அது. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் அந்த வலியை தாங்கி அப்படி ஃபேஷன் ஆஃப் த செகண்ட்ல கர்த்தர் ஹீல் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றியா இருக்கணும், எவ்வளவு நன்றியா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் அதிகமா நாம தான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபை மூலமா எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குது, இந்த சபைக்கு நான் உண்மையா இருக்கணும். இந்த ஆலயத்தின் மூலமா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஆலயத்துக்கு நான் உண்மையா இருக்கணும். இந்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, இந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ 7 பிசாசுகள் இந்த அம்மா விட்டு வெளியில போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை இயேசு கொடுக்குறீங்க? ஆம்புலன்ஸ்ல போகும்போது கடைசியா கையை பிடிச்சாங்க இந்த சிஸ்டர். கடைசியா கையை பிடிச்சாங்க. பாஸ்டர் என்னை விட்டுறாதீங்க, நாங்க ஜன்னல்ல இருந்து கையை பிடிச்சாங்க. சத்துரு போர் ஆடுறா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஆம்புலன்ஸ்ல எனக்கு ஃபோன் வரும், ஃபோன்ல இருந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு டெலிவரன்ஸ் பண்ணிட்டுக்கிறேன் நான். ஃபோன் இங்க ஃபோன்ல இருந்து ஆம்புலன்ஸுக்குள்ள டெலிவரன்ஸ். சத்துரு என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? அவங்கள குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சகோதரி நிறுத்துறாங்க. உள்ள வராதீங்க, வெளியவே இருங்க. வெளியே வந்தாங்க, பார்த்தாங்க, ஒன்றும் பார்க்கல. 1.5 லட்சம் ரூபா உள்ள கட்டுங்க. என்னன்னு முதல்ல வந்து பாரியா முதல்ல, அப்புறம் காசு கட்டுறையா. ஹல்லேலூயா. பிஎஸ்சி கொண்டு போனாங்க, பெட் இல்ல, எங்கெங்கேயோ சுத்துறாங்க. சத்துரு இடம் கிடைக்க விடாம அந்த ஜீவனை ஆம்புலன்ஸ்ல தூக்குறதுக்கு அவன் அப்படியே போராடுறான். கோயம்புத்தூர் சிட்டியை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். எவ்வளவு மணி நேரம் சுத்துறீங்க சிஸ்டர்? 2 மணி நேரம். வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா.
ஹல்லேலூயா. அந்த 2 மணி நேரம் அந்த ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு பிசாசு என்கிட்ட பேசுது, இல்ல இந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள இந்த உயிரை நான் எடுப்பேன். நான் சொன்னவனால எடுக்க முடியாதுடா. இங்க உள்ள உட்கார்ந்து ஆண்டவர் நான் அன்றாடுறேன், போராடுறேன், போன்ல பேசுறேன், என்கிட்ட அது பேசுது. பிசாசு போன் எல்லாம் பேசுது பாரு. ஹல்லேலூயா. அதுவும் மொபைலுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், மொபைலே பிசாசு. ஹல்லேலூயா. நல்லதுக்கு யூஸ் ஆகுறத காட்டிலும் சில பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன பார்த்துருவாங்க, பார்த்த உடனே அப்படின்றோம். நான் பார்த்துருவேன். ஹல்லேலூயா. நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், அப்புறம் கரெக்டாக நான் பார்த்தோன்னே அப்படிமா, ஏடா டேய். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ படித்த ஸ்கூல்ல நீ PhD முடிச்சிட்டேன். நான் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென். என்ன சொல்ல வரேன் பாருங்க, பேசுது, எனக்கு நான் விட மாட்டேங்குது, தூக்கியே தீருவேன், தூக்கியே எடுப்பேன். ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து அது சொல்லுது, எடுத்துருவேன் இந்த ஜீவனை, இன்னைக்கு நான் பெணமா தான் முட்டியாதுறேன் அவனால. இந்த ஆத்துமாவுக்காக நான் ஒரு பக்கம் போராடுறேன், அவன் எடுக்க போராடுறான், ஆண்டவர் கொடுக்க போராடுறாரு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல எப்படியோ போய் அவங்க கடைசியா கையை பிடிச்ச கண்ணுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு, விட்டுறாதீங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. இல்ல சிஸ்டர், திறப்புல நான் நிற்பேன் உங்களுக்காக. ஒரு நல்ல முடிவு வர்ற வரைக்கும் உள்ள உடவே இல்லை. சத்ரு உட்கார்ந்து அவனை ஃபைட் பண்ணி, அவனை துரத்தி ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, அந்த உயிரை திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமகளை பார்த்து அடுத்தது இன்னும் என்னென்னமோ பார்க்க போறான். எவ்வளவு நன்றியா இருக்கணும், எவ்வளவு நன்றியா இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்க நன்றியா இருந்தா நான் அதிக நன்றியார் உள்ளவனா இருக்கணும். எனக்கு அதிகமா செஞ்சிருக்காருயா, எனக்கு அதிகமா ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை வாழ்வா சாவா இருந்தது, இங்க வந்ததுனால நான் பிழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க வந்ததுனால என் ஜீவன் தப்பி இருக்கிறது, இங்க வந்ததுனால ஆண்டவர் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உள்ள வந்ததுனால காப்பாற்றப்பட்டு நானும் அப்படிதான் நானும் அப்படிதான். ஏன் ஊழியக்காரனா மாறினீங்க, எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டீங்களாண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்காக எதாவது இந்த பூமியில பண்ணிடணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தீங்களா பாஸ்டர்? சத்தியமா கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எல்லா போஸ்ட்ல உங்க பேரெல்லாம் போடுவார்னு வந்தீங்களா? கிடையவே கிடையாதுங்க. காசு நிறைய கிடைக்கணும் வந்தீங்களா? கிடையவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இல்ல கோட் சூட்லாம் போல நினைச்சீங்களா? கோட்டு எனக்கு தலைக்கு தலைவாணியே கிடைக்காது நினைச்சு தரையில பிடிச்சு தூங்கி பழகின ஊழியத்துக்கு வரும்போது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தலைக்கு தலைவாணி வைக்கிறத கூட கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா ஊழியத்தில் போனால் ரொம்ப கஷ்டம் வரும், நம்ம பழக முடியாது, வெறும் தரையில் படுத்து தூக்கிக்கலாம், எங்கே கூப்பிட்றாங்கன்னு தெரியாது, எப்படி ஊழியம் செய்ய போறேன்னு தெரியாது. நான் கையை ரெண்டையும் தூக்கி சொல்கிறேன், காசுக்காக வரல, இயேசுக்காகவே வந்தேன். ஹல்லேலூயா. எங்கள் நோக்கம் வந்து பணம் கிடையாது, ஆத்துமா. ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஒரு கூட்டத்தை எப்படியாவது பிசாசு கையிலிருந்து பறித்து எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் கிட்ட போய் நிற்கும் போது ஒரு கூட்ட ஜனத்தோட போய் பரலோகத்தில் நிற்கணும், அதுதாங்க நோக்கம். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் வெளியில ஆண்டவர் ஜீவனே இருந்தாலும் மரித்தவர்களுக்கு அடையாளமாய் வேதம் காண்பிக்கிறது. அதனாலதான் சொல்லு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்ப வெளியில் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மரித்தவர்களுக்கு அடையாளம் இருக்கிறார்கள். ஆகவே சுவிசேஷத்தை சொல்லி அவர்களையும் மரணத்துக்கு தப்புவித்து உள்ளே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஏன் மகதலேனா மரியா காத்திருந்தாங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க காத்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நாள் கணக்கில் காத்திருக்கணும், மணிக்கணக்கில் காத்திருக்கணும், அப்பா சமூகத்திலேயே விழுந்து கிடக்கணும். இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சபையில என்ன கூட்டம் வச்சாலும் முதலாள ஓடி வந்து உட்காரணும். இங்க தானே சுகம் கிடைச்சிச்சு, இங்க தானே அற்புதம் கிடைச்சிச்சு, இங்க தானே விடுதலை கிடைச்சிச்சு, இங்க தானே நன்மை கிடைச்சிச்சு. எந்த கூட்டம் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் அப்படி சொல்லக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட் பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அலர்ட்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. எனக்கு இவ்வளவு யாராவது வந்து குறை பேசுறாங்கன்னா, அப்பால போ சாத்தானே, அந்த ஆலயத்தில் வைத்து என் கட்டி போயிருக்குது, இந்த ஆலயத்தில் வச்சு என் பிசாசு போயிருக்குது, இந்த ஆலயத்தில் வச்சுதான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வச்சுதான் என் தரித்திரம் மாறி இருக்குது, அதை கெடுக்க பார்க்க வர பொல்லாத ஆவி பாப்பால. ஹல்லேலூயா. சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து நீங்களும் குறை பேசுனீங்கன்னா மாட்டீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன் காத்திருக்கிறாங்க அந்த அம்மா? 7 பிசாசு போச்சு, அந்த அம்மா காத்திருக்கிறாங்க. இப்ப வாசிங்க. சரி, சரி. ஆகையால் ராத்திரியிலே வந்து அவரை களவாய், அங்க அவன் போட்டு நீங்களும் வாசிக்காதீங்க, அவர்னு போடுங்க. அவரை களவாய் கொண்டு போய் சரி. என்னங்க? கல்லுக்கு முத்திரை போட்டாங்களாம். ஹல்லேலூயா. வெளியில வந்துடக்கூடாது, யாரும் கல்லை புரட்டிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் முத்திரை போட்டு 3 நாட்கள் அவர் வெளியிலே வந்துடக்கூடாதுன்னு கல்லறைய பத்திரப்படுத்தி சுத்தியும் ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்களாம். எது நடக்காதுன்னு நினைச்சாங்களோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அந்த 2ம் நடந்து முடிந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருக்கள் நம்மை குறித்து நடக்காதுன்னு சொன்னதை கர்த்தர் நடத்துவார். ப்ராஃபஸியா சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் நம்மை குறித்து நடக்க கூடாது நினைச்சதையும் நடத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய கிரீடம் பூக்கிற காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. 12 கோலை கொண்டு போய் சமூகத்தில் வச்சாங்க, 1 கோல் துளிர்த்துதான். அந்த மாதிரி நம்முடைய கோல் துளிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்குது சபை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த கோல் துளிர்விட போகிறது. ஹல்லேலூயா. இந்த கோல் பூ பூக்க போகிறது. இந்த பூ காய்க்க, அந்த பனவரே இந்த கோல் காய்க்க போகிறது. இது பழங்களை கொண்டு வர போகிறது. அப்படின்னா ஒரு கனி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஐயோ, இவ்வளவு நாள் மறைஞ்சு நான் உண்மையா இருந்தேனே, எனக்கு ஒண்ணு இல்லையே. கர்த்தர் சொல்லுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் யாருக்கும் துரோகம் நான் மறைஞ்சிருந்தேனே, இல்ல கர்த்தர் சொல்லுகிறார் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் நான் காத்திருந்தனே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாரும் வெளியே பார்க்கறவங்க நான் கேள்வி கேட்கறாங்களே, இல்ல உன் வாழ்க்கையே பதிலாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கல்லுக்கு முத்திரை போட்டு காத்திருந்தாங்களா? ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் சரி அடக்கம் பண்ணுனாங்களே, அவர் உள்ளே இருந்துட்டாரா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசிங்க. 1:8 வாசிங்க. 1:8 1:18 சீக்கிரம். 18 வாசிங்க. மரித்தேன். நல்லா கேளுங்க. மரித்தேன். இயேசுவே சொல்றார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட. எந்த தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க? சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. மகதலேனா மரியாளை பார்த்து தூதன் சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த உயிர் தெழுந்ததுனால நமக்கு என்ன நன்மை? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிர்த்து எழுந்ததுனால நமக்கு என்ன நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது? வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. பொறுமை எல்லாரும் வாசிக்கணும், வசனம் தெரியும் உங்களுக்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும்
இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு எப்படி பூமிக்கு வந்தாரு? நம்மை போல வந்தார். எப்படி வந்தாருங்க? ஹல்லேலூயா. எப்படி வந்தாருங்க? நம்மை போல வந்தார். நம்மை போல பாடுள்ள மனிதனாய், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் இதுவரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி? யாருக்கு மரணத்துக்கு அதிகாரி? யாரு? இயேசு சிலுவைக்கு போகிற வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி யாரு? அவன் இஷ்டப்படி ஜனங்களை நடத்துவான். அவன் இஷ்டப்படி ஜனங்களை ஆட்டி படைப்பான். அவன் இஷ்டப்படி ஜனங்களை தொந்தரவு செய்வான் பிசாசு. ஹல்லேலூயா. ஆனா இயேசு எப்ப சிலுவைக்கு போய் மரித்தாரோ அப்பவே அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி கொண்டு வந்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். வாசிங்க. தமது மரணத்தினாலே என்னங்க அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் என்னங்க எல்லாம். இப்ப யாருக்காவது மரண பயம் இருக்கா? மரண பயம் இருக்கா? ஹல்லேலூயா. வாசிங்க. அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் அப்படியானார். போதும். ஹல்லேலூயா. 14-15 வாசிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, மரண பயம். இப்போ மரணத்துக்கு உள்ளான அந்த பொல்லாத பிசாசை எதுல ஜெயிச்சார்னா மரணத்தினாலேயே ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சாருங்க? எப்படி ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? ஏன்னா வெளிப்படுத்தின 1:18 சொல்லுது மரணத்திற்கும். வாசிங்க வாசிங்க 18 வாசிங்க. மரித்தே நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும். இந்த திறவுகோல் அப்படின்னு என்னது? என்னது? சாவி. இயேசு மரிச்ச உடனேயே பாடி அப்படி மேல இருந்துச்சு, ஆனா ஆவி பாதாளம் போச்சு. ஆமென் சொல்லுங்க. எங்க போச்சு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு கிட்ட போய் அந்த சாவியை புடுங்கினார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. சாவினா என்ன சொல்லுங்க? திறக்கிறதா? ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டோம் நம்ம வீட்டை திறக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சாவி வச்சிருக்கிறோமே, இந்த மரணத்துடைய சாவி எவ்வளவு பெருசு இருக்கும் பிசாசு கிட்ட. இயேசுநாதர் அதை வாங்கியது எப்படிதான் தூக்கிட்டு வந்தாரோ அப்படியா? ஹல்லேலூயா. சாவினா அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இயேசு சிலுவையில போய் மரிக்கிற வரைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுங்க? பிசாசு கிட்ட இருந்துச்சு. இயேசு சிலுவையில எப்ப ஜீவனை விட்டாரோ அப்பவே அவங்கிட்ட இருந்த அதிகாரம் இயேசு கிட்ட வந்துருச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்போ எனக்கு மரண பயம் சொல்லுங்க இல்ல. ஏன்னா வாசிங்க யோவான் 6:47 சீக்கிரமா புரியும் உங்களுக்கு. 6:47 என்னிடத்தில், நல்ல கவனி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கை தூக்கு கூட அப்படி ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா தூக்குங்களே. உயிர்த்தெழுந்த மாதிரி, உயிர்த்தெழுந்த நாளுக்கு வந்திருக்கிறீங்க, உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உயிர் உள்ள மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே சிலர்லாம் அப்படி என்ன சொன்னாலும் சிரிப்பு வரமாட்டேது. உள்ள பிசாசு சிரிக்க விடாம கட்டி வச்சிருக்கான். அப்படி சிரிக்கவே விடமாட்டான். ஏன்னா சிரிச்சிட்டீங்கன்னா நல்லா ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனத்தை வாசிங்க. நல்ல வசனம் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்னங்க? ஹல்லேலூயா. நித்திய ஜீவன்னா ஒரு நிமிஷம் கூட சாகாத வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கூட சாகாத ஒரு வாழ்க்கை. முதலாம் வந்த ஆதாம்
நமக்கு மரணத்தை கொடுத்து போனார். இரண்டாம் வந்த ஆதாம் ஆகிய கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து ஜீவனை கொடுத்து போயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இரண்டாம் வந்த ஆதாம் ஆகிய கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயிச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் மரணமே உன் கூர் எங்கே? ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல போனா அது மரணம் அல்ல, அது ஒரு தூக்கம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் மரண வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறது இல்ல. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஏன் அங்க போன அந்த பாட்டு பாடுறாங்கன்னா, இந்த ஆத்மா பிசாசு கையில போனா, பாதாளத்துக்கு போனா, ஐயோ இப்படி நரகத்துக்கு போயிடுச்சு நல்லலாம் இல்ல, அது தூங்குது. அதனுடைய ஆத்மா எங்க போகுதுன்னா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. எங்க போகுது இந்த ஆத்மா? எங்க போகுது? ஹல்லேலூயா. தற்காலிகமா இருந்த அந்த பூமி கூடாரத்தை விட்டு மாட மாளிகை கட்டினாலும், கோடி கோடியா வீடு கட்டினாலும், டைல்ஸ் போட்டாலும், மார்பிள்ஸ் போட்டாலும், ஹல்லேலூயா, வேதம் சொல்லுது பூமி கூடாரம். ஹல்லேலூயா, அது ஒரு கூடாரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்க போகுது அந்த ஆத்துமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள. இப்ப போக வேண்டாம், அப்ப கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா அங்க பாடி அவங்கள வழி அனுப்புறோம். ஆமென். நீங்க முன்னாடி போங்க ராசா, நாங்க பின்னாடி வரோம். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போயிருக்கிறீங்க, நான் ஒரு கடைசி ட்ரெயின்ல வரப்போறேன். ஆமென். எங்களுக்கு பயம் கிடையாது. தேகத்தை விட்டு பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை, இந்த சரீரத்தை விட்டு அவர் கூட போய் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. என்னங்க, எவ்வளவு பேருக்கு ஆசை? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. நீங்க எப்படி தெரியுமா நீங்க கை தூக்குறது? சாமி, இந்த மனுஷன் கூட இருக்கிறதுக்கு திரும்பி பார்க்க கூடாது. அப்புறம் கடைசியில் எல்லாம் மேலே டென்ஷன் ஆயிடுவான். நீங்கள் தூக்குன வேகம் எனக்கு தெரியுது. ஷோ, இந்த ஆளோடு இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துட்டா வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்களாம் போக வேண்டாம், இருங்க. எல்லாரும் ரொம்ப நாள் வாழுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியில் நல்ல வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழலாம். ஆமென் சொல்லுங்க. நம்மளை பிழைப்பதற்காக தான் அவர் சிலுவைக்கு போயிருக்கிறார். அது கடைசியில் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். பரலோக ராஜ்யம் போறதெல்லாம் நல்லா வாழ்ந்து சுகித்து புசித்து குடித்து சந்தோஷமா கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் போகலாம். ஹல்லேலூயா. அடிக்கடி போய் கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காதீங்க. அவர் எப்பவோ கூப்பிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ன கிடைக்குது? என்னோட மரண பயம் போயிருச்சு, அவர் உயிர் தெழுந்ததுனால. ஏன்னா வசனம் சொல்லுது, மரித்தோர் உயிர் தெழுந்ததுல முதற் பலனானவர் கிறிஸ்து. ஆமென். முதற் பலனானவர் யாருங்க? ஹல்லேலூயா. அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னா நானும் உயிர் தெழுவேன். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இதே சரீரம் இருக்குமா? இல்ல பாடியில பிளட் இருக்குமா? மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாது. அப்புறம் எப்படி? இது மண்ணானவருடைய சாயல், இது மண்ணுக்கு போயிடும். ஹல்லேலூயா. விண்ணானவருடைய சாயல் வரும், நம்ம விண்ணுக்கு போயிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு மரித்ததுக்கு அப்புறம் எந்த சாயல் இருந்தாரோ அதே சாயல்ல நாம் இருக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அங்க கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அங்க போய் வீடெல்லாம் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்க போய் பார்த்துட்டு அதான் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாமா, இங்கேயும் வந்துட்டியா? இயேசு நல்லவர் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா அப்படி கிடையாது. அந்த இயேசப்பாவுடைய சாயல் வந்துருங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா மரண பயம் நமக்கு இல்லை, நித்திய ஜீவன். ஒரு செகண்ட் கூட சாகாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. யாருக்கு இந்த வாழ்க்கைனா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. எத்தனை பேர் இப்ப விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா வசனம் சொல்லுது, எபிரேயர் 2:53-54 வாசிங்க சீக்கிரமா. எபிரேயர் 2 எல்லாம் எடுங்க, வசனத்தை எடுங்க. சாரி, 1 கொரிந்தியர் 15:53-54. 1 கொரிந்தியர் 15. நல்லா கேளுங்க.
அழிவுள்ளதாகிய இது என்னங்க? அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் அழிவுள்ளதாகி இது சாவுக்கேதுவாகி இது என்னங்க? இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன இயேசு உயிர் தெழுந்ததுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்றீங்கல்ல, அவர் உயிரோடு எழுந்ததுனால அல்லேலூயா. அவர் யாருடைய மரணத்தை ருசி பார்த்தார் தெரியுமா? அவர் கடவுளுங்க. அவர் மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் கடவுள், அவர் மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் செஞ்சாரா? பாவத்தின் சம்பளம் தான், நல்லா கேட்கணும், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்போ இந்த கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? அவர் கடவுள், மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட போய் பாவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது ராசா. என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியாது. மரணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு மரணமும் தெரியாது. அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இந்த மரணம் எப்ப வந்துச்சு? எப்ப ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுதுதான் மரணம் வருகிறது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் பாவம் அவருக்கு தெரியல, மரணம் அவருக்கு தெரியல, பாதாளம் உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுவார், எனக்கு பரலோகம் தெரியும். அல்லேலூயா. இந்த மூணு அவருக்கு தெரியாதுங்க. அவர் மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஜீவனை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் ஏன் மரிச்சாரு அப்படின்னா, என்னுடைய பாவம் யார்கிட்ட போயிருச்சு? இப்போ நல்லா கவனி. என்னுடைய பாவம் யாருகிட்ட போயிருச்சு? சொல்லுங்க. என் பாவம் யாருகிட்ட போயிருச்சு? அங்க போயிருச்சு. அல்லேலூயா. என் பாவம் அங்க போயிருச்சு. அந்த பாவம் வந்துட்டு என்ன வரணும்? மரணம் வரணும். எபிரேயர் 2:9 வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 2:9 வேக வேகமா எடுக்கணும். என்னங்க? தேவனுடைய கிருபை. எல்லாம் சத்தியத்தை நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். தேவனுடைய கிருபையினால் யாருக்காக? இந்த ஜானுக்காக, இந்த ஷாரோன் பாலுக்காக, அல்லேலூயா, இந்த சந்தோஷுக்காக. அல்லேலூயா. உங்க பேரை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுமா, உங்க பேர் என்ன? உங்க பேரை சொல்லுங்க. யாருக்காக? எனக்கு வர வேண்டிய மரணம், நான் போக வேண்டிய பாதாளம். அல்லேலூயா. ஏன்னா பாவம் செஞ்சது யாரு? நானே. அப்ப தண்டனை, மரண தண்டனை யாருக்கு வரணும்? எனக்கு. நான் எங்க போகணும்? பாதாளம் போகணும். இந்த மூணையும் அவர் வாங்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மூணையும் யார் வாங்கிட்டா? அந்த மரணத்தை, நமக்கு வர வேண்டிய அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம போக வேண்டிய பாதாளத்துக்கு அவர் போயிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. வணங்குதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஐயோ, மரணத்தை போய் ருசி பார்க்கறதா? அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு இழப்பு இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியாது. அதனால குழியில போடும்போது என்ன சொல்லுவாங்க? கடைசியா வந்து யாரோ ஒருத்தர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தா கூட வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க, அவங்கள கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், கல்யாண வீட்டுக்கு போகிறத பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போயிருங்க. அந்த மரணம், அந்த ஒரு மாதிரி அது சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆனா நமக்கு வர வேண்டிய அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தாராம். அப்ப என்னுடைய பாவம் அங்க போயிருச்சு. ஆமென். அவர் கேட்கிற நம்மளை பார்த்து, பரிசுத்தனா அவனுக்கு என்னன்னு தெரியுமா ராஜா? அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பார்த்ததே இல்லை ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தை அவர் போயிட்டு பரலோகத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து விட்டார். கைகளை தட்டி
உங்க மரணத்தையும் என் மரணத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு நித்திய ஜீவன் அவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆமென், மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு பரலோகம் கிடைச்சிருக்குது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குது, நமக்கு பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. பாவம் அங்க போயிருச்சு, பாதாளத்துக்குள்ள அவர் போயிட்டு வந்துட்டாரு, மரணத்தை அவர் ருசி பார்த்துட்டார் நம் ஒவ்வொருவருக்காகவும். இனி மரண பயம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. இனி மரண பயம். அதனாலதான் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும், அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையையும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. என்னங்க இந்த மரணம் யாரால வந்துச்சு? அது எந்த மனுஷன்? இல்லை, நிறைய பேர் தெரியல, அதனால தான் தெரிய சொல்ல அவங்க வாயில சொல்ல வைக்கலாம் அப்படின்ட்டு உடனே அவங்க நம்மளையே காமிக்கிறாங்க, இப்படி இப்படி காமிக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த மொத்த மரணத்துக்கு நீங்களா காரணம்? ஒரு அப்பன் இருந்தான் நமக்கு இந்த ஏதேன் தோட்டத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏதேன் தோட்டத்தில் அப்பா இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தாரு? முற்பிதாவாகிய ஆதாம். எப்படி போட்டிருக்கீங்க? வாசிங்க. ஒரு மனுஷனால் மரணம் உண்டானபடியா. நல்ல வசனத்தை தெளிவா கவனிக்கணும். பைபிள் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கணும். எல்லார் கையிலையும் பைபிள் விரிக்கப்பட்டிருக்கணும். பாத்தீங்களா? ஒரு மனுஷனால முதலாம் ஆதாம் ஆகிய அந்த முற்பிதாவ மூலமாக நமக்கு என்ன வந்துருச்சுங்க? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு மொத்த உலகத்துக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு? அல்லேலூயா. இப்ப இந்த பிள்ளைகளை மீட்கணும், அந்த மரண பயத்திலிருந்து மீட்கணும், நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கணும், பாதாளத்துக்கு போகாம பரலோகத்துக்கு உங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். என் ஆண்டவர் நீதியின் ஆண்டவர். ஆமென். அப்ப இந்த பாவத்தை அவங்கிட்ட எடுத்துட்டா அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துடலாம். வழங்குது உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த பாவத்தை மனுஷங்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன்னா அவனுக்கு என்னத்தை கொடுத்துருவேன்? எவ்வளவு பேருக்கு நித்திய ஜீவன் வேணும்? இங்க ஒரு 80 வருஷம், இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுறீங்களா? ஒரு இன்சென்டிவ் ஒரு 90. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுறீங்களா? ஒரு 100. ஆனா பார்க்கவே சகிக்காது. அவங்களே டே பாட்டிக்கு ஒரு ஆராதனை நடத்துறான்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு 80 வருஷம். ஆனா நித்திய நித்தியமா நித்திய நித்தியமா நித்திய நித்தியமா எங்க வாழ போறோம்? அவரோடு யுகயுகமா 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 யுகயுகமாய் வாழ போறோம். இந்த வாழ்க்கை தற்காலிகம், அந்த வாழ்க்கை நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு நாள் உட்கார்ந்து அழுதேன் பாருங்க. கர்த்தர் நல்லவேளை ஜெபத்தை கேட்கல. 2:30 மணி 3 மணி நேரம் ஆண்டவரே நான் உங்க கூட வந்துடுறேன் 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 ஏங்கி ஏங்கி அழுது அழுது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஸ்பீடா இருப்போம்ல, அப்படியே பயங்கரம், அப்படி துடிப்பா இருப்போம். என்ன எதுக்கு ஜெபிக்கிறோம், என்ன பண்றோம், அது ஒரு ஒரு அனலைஸ்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப அப்படியே எனக்கு எப்படியாவது இயேசுவா கிட்ட போயிடணும், வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா உள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்பப்போ வந்து ஏதாவது தரிசனம் கொடுத்துட்டு போறாரு. ஆண்டவர் உங்க கூடிய காலம் பூரா இருந்தார். ஆண்டவரே காலம் பூரா உங்க பாதத்துல பரலோகத்துல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே. உங்க முன்னாடி கூட எனக்கு தர வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. உள்ள மட்டும் என்ன என்டர் பண்ணிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அங்க வந்துடுறேன். ரொம்ப நேரம் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபம் கேட்டிருந்தா இன்னைக்கு நான் இங்க இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த லைஃப் ரொம்ப ஒரு நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்க. நித்திய ஜீவனை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, பரலோகத்தை பத்தி பேச மாட்டாங்க. பென்ஸ்ல வந்திருக்கிறியா, அடுத்தது ஆடியில வருவாய், ஆடி ஆடி வருவாய். என்னடா டே? அல்லேலூயா. எனக்கு ஒரு பரலோகம் இருக்குங்க. கடைசியில் எனக்கு அந்தாங்க வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா வாழ்ந்துருங்க, சுகமா இருங்க. நீங்க சுகித்து இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அது கர்த்தருக்கு விருப்பம் தான். அல்லேலூயா. ஆனா பரலோகம் ஒண்ணு இருக்கு, அங்க போற மாதிரி வாழுங்க. என்னங்க? அங்க போற மாதிரி வாழுங்க. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, என்னங்க பாத்தீங்களா?
ஹல்லேலூயா. என்னுடைய அப்பா முற்பிதா எனக்கு மரணத்தை கொடுத்தாரு, கிறிஸ்து எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சுன்னா கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யாருக்கு வரும்? அதுதான் யோவான் 6:47. என்னை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். என்னங்க? அவர்களுக்கு நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு உலக ரட்சகர், இயேசு என் பாவத்தை, என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறாரு, இயேசு எனக்காக சிலுவைக்கு போயிருக்கிறாரு, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, இயேசு எனக்காக மரித்திருக்கிறாரு, இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு, இயேசு இன்னைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய மெய்யான தெய்வம், அவர்தான் என்னுடைய ரட்சகர், அவரே என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய குல தெய்வம் சொல்லி யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் விசுவாசிச்ச என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்குங்க. அல்லேலூயா, ஆமென். மோட்சம் என்னங்க? பரலோகம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாடு, அதோட வாழ்க்கை முடியல. ஆண்டவர் சொன்னாரு, மதிகேடனே, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், என்னங்க, உலகம் முழுசு நீ ஆதாயப்படுத்திட்டால் இன்று இரவு நீ மரித்தால் உன் ஆத்துமா எங்க போகும்? உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இன்னைக்கு நைட்டு கண்ணை மூடினா நான் பரலோகம் போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட் எனக்கு கண்ணை மூடுற ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா எங்க இருக்கணும்? பரலோகம். பயப்படாதீங்க, பரலோகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோட தான் வாழணும். ஆமென். அந்த நிச்சயத்தோட தான் வாழணும். நிச்சயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு. இப்ப அழகா வேதம் சொல்லிருச்சு, நாம் அவர் விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? நித்திய ஜீவனை. வாசிங்க. மெய்யாகவே 2 தடவை சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு தடவை சொன்னாலே போதும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆமென் சொல்லுங்க, நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல் ஆசீர்வாதம், என்னுடைய மரண பயம் போயிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், என்னுடைய மரண பயம் போய்விட்டது. மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, வாசிங்க எபிரேயர் 2:9 வாசிங்க. சரி. சரி, இப்போ 1 கொரிந்தியரின் புஸ்தகம் வாசிங்க. அதுக்கு 15ஆம் அதிகாரம். முன்னே சத்துருக்களா இருந்த நாம அப்படின்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. இப்ப அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். கொலோசியர் 1:21. சீக்கிரம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே, நல்லா கவனிக்கணும், முதல்ல அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வாசிங்க. முன்னே அந்நியர். முன்னே யார்? நம்ம யாருங்க? புறஜாதிகள். இப்போ தேவனுடைய பிள்ளைகள். அப்படி சொல்லுங்க. இப்போ யாருங்க? தேவனுடைய. நீங்க யாரு? தைரியமா சொல்லுங்க. ஏசப்பாவோட பிள்ளை நானு. உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பாவோட பிள்ளை நான். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பாவோட பிள்ளை நானு. ஹல்லேலூயா. அதை தைரியமா சொல்லணும். அதை சொல்றதுக்கு தைரியம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர், தேவன் எல்லாம் ஓகே, ஆனா அந்த இயேசு வரணும் வாயில். ஆமென் சொல்லுங்க. எல்லா சூ போணும்னா, பிசாசு போணும்னா இயேசு உள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சூ வந்தா அந்த சூ போயிடும். ஆமென்.
யாருடைய பிள்ளை நீங்க? மொத்தமா சத்தமா சொல்லுங்களேன். அப்பாடா, அப்பா பாஸ்டிங்ல வந்திருக்கீங்களா இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க, முன்னே எல்லாரும் வாசிக்கணும். முன்னே நான் யாரு? அந்நியன். என்னங்க? அந்நியன். முன்னே நீங்க யாருங்க? என்னங்க? பைபிள் சொல்லுதுங்க, வாசிங்க. எல்லாம் பாருங்க எப்படி பார்க்கறான். துர்க்கிரியை, நம்மளுடைய கிரியை பார்த்தா ஒரு கிரியை கூட நல்லா இல்லை. இருக்கிறதுலையே மோசம் யாருன்னா நம்ம தான். அவர் படைச்ச மிருகங்கள்லாம் நல்லது, அவர் படைச்ச பறவைகள் ரொம்ப நல்லது, அவர் படைச்ச பட்சிகள் ஊர்வன பறப்பன நடக்கன எல்லாமே ரொம்ப நல்லது. ஆண்டவர் இதெல்லாம் படைச்சிட்டு வேதனை பட்டாருன்னு பைபிள்ல போட்டிருக்கா? இதெல்லாம் படைச்சிட்டு ஏன் தான் இந்த மீனை படைச்சணும் போட்டிருக்குதா? ஹல்லேலூயா. ஏன் தான் அந்த காண்டா மிருகத்தை படைச்சணும் போட்டிருக்குதா? ஏன்டா இந்த எலிஃபண்ட்டை படைச்சணும் போட்டிருக்குதா? போடவே இல்லைங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் ஒரு தேவைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் கர்த்தரை பார்க்குது, நாம காப்பியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க எந்திரிச்ச காலையில் எந்திரிச்ச உடனேயே அப்படி கர்த்தரை பார்த்து காக்கா கூட கர்த்தரை கூப்பிடுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற குயில் கூவுது. குயில் என்ன பண்ணுது? அதோட பாஷையில கர்த்தரை கூப்பிடுது. காக்கா கா கான்னு கத்துது, அதோட பாஷையில கர்த்தரை கூப்பிடுது. ஹல்லேலூயா. எங்க வீட்லயும் கூட டெய்லி 2-3 காக்கா வந்து ஆண்டரை கூப்பிட்டு வருன்னு நினைக்கிறேன். வந்து உட்காந்துக்குது, ஏதாவது கொடுப்பேன்னு அதுக்கும் தெரியுது. பார்த்தா இப்ப கையில வந்து வாங்குற அளவுக்கு வந்துருச்சு என்கிட்ட. நான் கையில கொடுத்தா அதுக்கு என் கையில இருந்து கொத்தி திங்குது, அதுக்கு தெரியுது இவன் பிடிக்க மாட்டான்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அப்ப எல்லாமே அவரை நோக்கி பார்க்குது. அதெல்லாம் துர்க்கிரியை செஞ்சுச்சுன்னு பைபிள்ல போடவே இல்லைங்க. யாரை பார்த்து 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 படைச்சாரோ. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனுஷனை மாத்திரம் அப்படி பிணைஞ்சு அதுக்கு அப்படி மூக்கு கொடுத்து அப்படி வாய் கொடுத்து உள்ள பல்லெல்லாம் செட் பண்ணி, ஹல்லேலூயா, நல்ல அழகான கண்களை போட்டு நல்ல புருவத்தில் விட்டு நல்ல லிப்ஸ் கொடுத்து, லிப்ஸ்டிக் போடல லிப்ஸ் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. புருவம் கொடுத்தாரு, கயிறை கட்டி மயிர் இழுத்துக்கொன்னு சொல்லல, கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாமே கரெக்டா கொடுத்திருந்தாரு. கொடுத்துட்டு கடைசியில உள்ள ஊதி விட்டார் அவருடைய சுவாசத்தை. மனுஷன் ஜீவாத்மாவா மாறினான். இத்தனை பண்ணி வச்சிருக்கிறாரு. நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு கிரியை கூட நல்லதா பண்ணல. ஒண்ணுமே அவருக்கு பிடிச்சதா செய்யல. எல்லாமே அவருக்கு துரோகம், எல்லாமே பாவம், எதுவுமே அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கல. ஏதாவது ஒண்ணு நல்லது இருக்குதான்னு தேடி பார்த்தா ஒருத்தங்கிட்டையும் கிடையாது. பூமியை நோக்கி பார்த்தேன், ஒருவனும் சொல்லுங்க பூமியை நோக்கி பார்த்தாராம், யாராவது ஒருத்தர் நல்லவன் கிடைப்பானா அப்படி தேடி 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 உலகம் முழுவதும் சுத்தி சுத்தி கர்த்தருடைய 7 கண்கள் அப்படியே சுத்தி வந்து யாராவது நல்லவங்க இருப்பாங்க அவனை சிலுவைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கெட்டு போயிருந்தோம், எல்லாரும் வழி விலகி இருந்தோம். ஹல்லேலூயா. துர்க்கிரியைகள். ஆமென் சொல்ல. வாசிங்க, முடிச்சிடலாம். இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தோம்? முன்னே பிள்ளை கிடையாது, நம்ம கிரியைகளின் நிமித்தம் அந்நியராய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம் ஆண்டவருக்கு. வாசிங்க. இங்க இப்ப நம்ம யாரு? தைரியமா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட நீதிமான். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினால், நம்ம கிரியைகள்னால நம்ம நீதிமான் ஆகவே முடியாது. உங்க கிரியைகளினால நீதிமான் ஆக வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். துர்க்கிரியைகள். வாசிங்க. பரிசுத்தராகவும். ஓ, என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? பரிசுத்தர்ங்கிற பட்டம். அடுத்தது ஏன் குற்றமற்றவர்கள்? ஏன் குற்றமற்றவர்கள்? நம்ம என்ன குற்றமற்றவர்களா? குற்றம் சாட்டக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. கூண்டில் நிற்க வேண்டியவர்கள், நீதிபதிக்கு முன்பதாக போய் மண்டியிட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜட்ஜ்மெண்ட்ல, நியாய தீர்ப்பு நாளில் அப்படியே நீதிபதி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் இதை செய்தாயா மானிடா அப்படின்னா வேற வழி இல்லை.
ஹல்லேலூயா. இந்த தவறை நீ செய்தாயா? இல்லை அரசே. யாரங்க வா அப்படிம்பா. ஹல்லேலூயா. டேப் ரெக்கார்ட் பட்டன் அமுக்குன உடனே இந்த நாளிலே R15 பைக்கை எடுத்துக்கொண்டு தகப்பனுக்கு தெரியாமல் இத்தனை கிழமையிலே இவன் வால்பாறை சென்று வந்திருக்கிறான். இவன் போட்டிருந்த ஆடை சிகப்பு, இவன் போட்டிருந்த பேண்டு சாண்டிலு. அதுக்கு மேல சொல்லணுமா? நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களா? ஹல்லேலூயா. நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களா? யார் அங்கே? வந்தேன் அரசே. அமுக்கு பட்டன அமுக்கு. எவ்ரிதிங் ரெக்கார்டு. ஹல்லேலூயா. எல்லாம் ரெக்கார்டு. இப்போ நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லை, அதனாலதான் யாக்கோபுட்ட போயிட்டு உன் பேர் என்னப்பா அவர் தெரியாதா? அவர் கேட்டார் ஆண்டவர். அவன் நல்ல வேலை யாக்கோபுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் எந்த தவறை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம அப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறார், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. இதை நீ செய்தாயா? ஆண்டவரே செய்த ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அவர் நல்ல அப்பா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு சீரியல் பார்க்குற ஒரு பலவீனம் இருக்குது. அந்த தொடர் நாடகத்தை கொஞ்சம் பார்த்து பழகிட்ட ஆண்டவரே. அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது சுண்டி சுண்டி இழுக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், அதுலேருந்து விடுதலை தருவார். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ள செய்தி கூட பார்க்கறதில்லை, நான் பார்க்கறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லது. ஏன்னா போய் ஏதாவது ஒரு ஒன்றில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளை ட்ராவல் பண்ணுது. நம்மளை அப்படியே தினத்தந்தி பேப்பர் படிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பாவுக்கு அப்பா அவர் சிந்துபாத் படித்தார், எங்கள் தாத்தா படித்து, இப்போ எங்கள் அப்பா படித்து, இப்போ நான் படித்து, என் பையன் படிச்சுட்டு இருக்கிறேன், அடுத்து பேத்தி படிப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் முடியல. அதே மாதிரி சில காரியங்கள் எபிசோடு எத்தனை எபிசோடு போகுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, என் பலவீனம் இது ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தில் பலவீனத்திலிருந்து விடுதலை. அப்பா கிட்ட உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களை வேதம் என்ன சொல்லுது? நீங்க அந்நியரா இருந்தீங்க, உங்க மனசுல சத்துருவா இருந்தீங்க. நம்ம மனசு நல்ல மனசா? எவனுக்கு கெடுக்கலாம், எவனுக்கு குழி பறிக்கலாம். ஹல்லேலூயா. எவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிரல. நம்ம மனசு ரொம்ப மோசமான மனசுங்க, குரங்கு மாதிரி மனசு, ஒரு இடத்துல இருக்காது அது. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை கை நீட்டி குற்றம் சாட்டணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாமே குற்றம். ஆனா பைபிள் எப்படி அழகா நம்மள என்ன சொல்லுதுங்க? குற்றம் சாட்டப்படாதவர்கள் குற்றமற்றவர்கள். ஆமென். வாசிங்க. என்னங்க? சிலுவையில போட்டு வெளுத்திருக்கணும் நம்மளை. மலேசியா பாஸ்டர் வந்து காமிச்சார் இல்லைங்களா? பார்த்தீங்களா? போட்டாங்க பார்த்தீங்களா? வச்சு வெளுன்னு. இது மாதிரி எத்தனை வெளு நமக்கு வெளுக்கணும்னு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை அடி நம்மளை அடிக்கணும்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த அடியை பூரா அவர் வாங்கிட்டாரு. அத்தனை அடியும் அவர் வாங்கிட்டார். அவர் உடம்புல அடிபடாத இடமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உடம்புல ரத்தம் வராத இடமே கிடையாது. அவர் உடம்புல காயம் இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கும் ஒரு உடம்புல காயம் இல்லை, தழும்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்நியரா இருந்த நாம, மனசுல சத்ருவா இருந்த நாம குற்றமற்றவர்களாய் மாறி, கண்டிக்கப்படாதவர்களாய் மாறி, இப்போ இந்த மரணம் கையை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் மரணம் எனக்கு எத்தனையை பெற்றுக் கொடுத்திருக்குது பாருங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது எனக்கு. மரண பயத்திலிருந்து தூக்கி இருக்கிறது. அல்லேலூயா. என்னை குற்றமற்றவனாய் மாற்றி இருக்கிறது. மாம்ச சரீரத்தில் அவர் அடைந்த மரணம். அல்லேலூயா. பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்தினார், எனக்காக இயேசு மரித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்திருக்கிறார், நான் குற்றமற்றவன். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், நான் கண்டிக்கப்படாதவன். அல்லேலூயா. எனக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார், இப்போ அவருக்கு முன்னாடி நான் குற்றமற்றவனாக நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க.
ஹல்லேலூயா. இப்படிங்க ஸ்திரமாய் விசுவாசத்துல பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்தும் போது, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார், அவர் மாம்சத்தில் அந்த அடி விழுந்ததுனால, என் குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் குற்றமற்றவன். ஆமென். என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் கண்டிக்கப்படாதவன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு வர வேண்டியது எல்லாம் அவர், என்னோட அக்கிரமத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய நல்லதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். இதெல்லாம் எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, கடைசியில் வாசிங்க. ஹல்லேலூயா. ஸ்திரமாயும் நம்பிக்கையாயும் விசுவாசத்துல உறுதியாய் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துல எப்படி நிக்கணும்? உறுதியா நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். பிசாசு குற்றப்படுத்துவான், இல்ல எனக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. ஹல்லேலூயா. நீ கண்டிக்கப்பட வேண்டிய ஆளு, அவர் தண்டிக்கப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உன்னை நான் குற்றம் சாட்டுறேன், குற்றம் சாட்டப்பட முடியாதவன் அவர் எனக்காக குற்றம் சாட்டு குற்றவாளி கூண்டு அவர் நின்னுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கிறது பாருங்க. அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால எத்தனை நன்மைகள் நமக்கு. ஹல்லேலூயா. மரண பயம் போய் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கப்பட்டு குற்றமற்றவனா நாம மாறி, கண்டிக்கப்படாதவனா நாம மாறி, முதல்ல சத்துருவா இருந்த நாம இப்ப பிள்ளையா அவரோட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். கைகளை தட்டி அவர் பிள்ளையாய் அவரோடு கூட நீங்களும் நானும் இப்ப ஆண்டவரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எபேசியர் 5 சொல்லுகிறது, அவர் தலை அப்படின்னா நான் கை. விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நம்ம தலை யாரு? தலை யாருங்க? நம்ம தலை ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தின் தலை அவருதான், நம்ம வாழ்க்கையின் தலை அவருதான். ஹல்லேலூயா. அழகா வசனம் எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சரீரத்தின் அவயங்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒப்புரவாக்கப்பட்டு அவரோடு இணையிறது மாத்திரம் அல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மாறிட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிக்கணும் பாருங்க. அவர் சரீரத்தின் அவயங்களாகவும் மாம்சத்திற்கும், ஹல்லேலூயா, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தலை, மாம்சம். ஆமென் சொல்லுங்க. தலை அவரு, கீழே இருக்கிறது நானு. இப்ப எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் ஆண்டவரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. சொல்லுங்க. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மாறிட்டோம். ஆமென். அவர் சரீரத்தின் அவயங்களா நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு காரியம் உண்டு. 2 காரியம் சொல்லி முடிச்சிட்டோம். 3வது ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமாக 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நல்லா பார்த்துங்க. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன். அடுத்தது என்னங்க? கண்ணீரை, உங்க கண்ணீர் எல்லாம் இனி துடைக்க போகிறார் கர்த்தர். எதற்காக நீங்க கண்ணீர் விட்டீங்களோ அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கிற காலம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. எதற்காக நீங்க அழுதீங்களோ அந்த அழுகையெல்லாம் துடைக்கிற காலம் வந்து விட்டு. எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆனந்தம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்குள் ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாக போகிறது. கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அலங்கரிக்க போகிறார். கைகளை தட்டி நீங்க சொல்லும் போது ஆமென் 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 உற்சாகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
அதை உற்சாகமா ஆமென் ஆமென் சொல்லணும். சில வார்த்தை தொற்றுச்சுன்னா எந்திரிச்சு நின்று 2 குதிச்சு கூட ஆமென்னு சொல்லணும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல பெரிய சர்ச் பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு ஃபயர் உள்ள இறங்குச்சு. இறங்குன உடனே ஒரு கண்டினியூஸ் ஒரு 10-15 நிமிஷம் மூச்சே விட முடியல. அடிச்சு ஆவியானவர் பேசி தள்ளுறாரு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி 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 2 பேர் குதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 3 பேர். அப்புறம் பார்த்தா மொத்த சபை ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஏன்னா நான் அசையாத ஊர்ல இருந்து போயிருக்கேன். நம்ம ஊர்ல அது கண்ணே திறந்தா கூட உங்களுக்கு கண்ணு திறந்துருச்சா? திறந்துருச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி ஊர்ல இருந்து போயிருக்கிறேன். என்ன நடந்தாலும் இங்க என்ன பண்ண மாட்டாங்க, அசையவே மாட்டாங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு அம்மாவை என் கண்ணு முன்னாடி இப்படி கூனியா வந்துச்சு, இப்படி வந்துச்சு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் நின்று தலையை தொட்டு தபேலா வாசிக்கலாம் டைம் கிடையாது. ஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டச் டச் இவ்வளவுதான் டைம். ஏன்னா 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த கிரவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிரவுண்ட் பக்கம் ஜபத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஏறி ஓடி வரான். நான் பார்க்கும்போதே ஒரு கூனிய ஒரு அம்மா வந்துட்டு இருக்குது. குனிஞ்சு நிமிந்து கையை வச்சுட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டச் டச் அப்படி சொல்லி அனுப்பிட்டு கையை வச்சுட்டு இருக்கிறோம். டபக்குன்னு நிமிந்துருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அத்தனை பேத்துக்கு ஜபத்தை நிறுத்திட்டு நான் நிமிந்துட்டு அம்மா சோத்திரம் அப்படின்னு கூட சொல்ல. எத்தனை காலமா கூனியா இருந்த நீ இவ்வளவு பெரிய நானு ஜெபம் பண்ண நான் ஸ்டன்னாகி நிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு கடவுளே எவ்வளவு பெரிய அற்புதம் சாதாரணமா நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நிமிந்து போயிருச்சுங்க. என்னமா நடந்துச்சு? நிமிந்துட்டோம் வரேன் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒரு வார்த்தை தொடும் பொழுது அந்த ஜனங்க மலேசியாவில் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சு உற்சாகப்படுத்துறாங்க. எனக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு கால சபையில் உட்காந்து எங்கள் பாஸ்டர் எங்கள் பிரதர் பேசும்போதெல்லாம் நான் ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இது எனக்கு தான். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரே அந்த பண்ணின அத்தனை பிரசங்கம் என் வாழ்க்கையில் நடக்கும், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு 1 by 1 எல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வருகிற அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க, ஆமென்னு சொல்லுங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. உங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. உங்க முகங்களிலே வழுகிற கண்ணீர் எதற்காக அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியாது, யாரால் அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியாது, எதனால் அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியாது, எதுக்காக அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியாது, எப்படி அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியாது. ஆனா ஒரு காரணம் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில அள வைப்பதற்கு அநேகர் உண்டு, அலாதேன்னு சொல்லுவதற்கு என் அப்பன் இயேசு மாத்திரம் தான் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தலைவிரி கோலத்தை பையனை பலி கொடுத்துட்டு கண்ணீரோட ஒரு தாய் அந்த விதவை நடந்து வரும் பொழுது கூட வந்தவன் ஒருத்தன் கூட அழாதேன்னு சொல்லல. என் அப்பா போய் வழியில போய் குறுக்கிட்டு அந்த மகளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை அழாதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதே தான் வசனம் சொல்லுது, உங்க முகங்களில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்புறம் இல்ல, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு சிலருடைய முகங்களில் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆகிய, அவருடைய விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய, அவருடைய ஜனம் ஆகிய எல்லாருடைய முகங்களில் இருந்தும் கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் துடைப்பாரா? உங்க கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிறார்னாலே ஒரு களி கூறுதல் வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார்னாலே உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற போகுதுன்னு அர்த்தம். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாரே ஒரு செலிப்ரேட் உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார்னாலே ஒரு மகிழ்ச்சி ஒரு உங்க வீட்டுக்குள்ள வருது. ஆமென். பையன் வந்து டேடி அழுதுட்டே வந்து நின்னானா, முதல்ல கண்ணு தொடப்பா. என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் கண்ணை தொட. இல்லை எனக்கு இப்படி ஒரு ஃபேன் செட் வேணும். அழுதுட்டு வா, அப்படியே அழுதே கூட வாங்கி கொடுப்போமா? முதல்ல என்ன பண்ணுவோம்? நல்லா அப்பா வந்தா அவனை பிடிச்சி கண்ணெல்லாம் தொடச்சுட்டு நல்ல முகத்தெல்லாம் கழுவி
பையனுக்கு நல்ல தலை சீவி பவுடர்லாம் போட்டுட்டு, எதுக்கு ராசா அழுத? இல்லை, எனக்கு இப்படி ஒரு பேண்ட் வேணும், இப்படி ஒரு பைக் வேணும், இப்படி ஒன்று வேணும். அப்படியா, வா போலாம். அல்லேலூயா. அப்போ கண்ணீர் தொடச்சாலே ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, இந்த உயிர் தெழுந்த நாளில் உங்க முகங்களில் வழிகிற கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைக்க போகிறார். அல்லேலூயா. பலருக்கு பல திருமணமாகலேன்னு கண்ணீர், பிள்ளை இல்லைங்கிற கண்ணீர், வீடு கட்டலைங்கிற கண்ணீர், கடனை அடைக்கணுமேங்கிற கண்ணீர், தேவைகளை குறித்த ஒரு கண்ணீர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் தேவை சந்திக்கப்படலையேங்கிற கண்ணீர். பலருக்கு பலவிதமான கண்ணீர். எந்த ரூபத்தில் கண்ணீர் எப்படி வந்தாலும் அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைத்தே தீருவார், 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 தீருவார். ஆமென். கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைப்பார். உங்க கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைப்பார். நான் உன்னை அளவே விட மாட்டேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இயேசு நல்லவர். ஆமென். தமது ஜனத்தின் நிந்தையை, எப்படிங்க, இனி நிந்தை பூமியில் உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நிந்தை எல்லாம் கந்தைகளாகிவிடும். ஆமென் சொல்லுங்க. நிந்தை கந்தைகளாகிவிடும். அல்லேலூயா. இனி பூமியில் அது இல்லை. இனி பூமியில நிந்தை உங்களுக்கு இல்லை. அப்படின்னா அவமானம் உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதான் அவர் யார் சொல்ற, வாசிங்க. எதுங்க? அரைகுறையெல்லாம் நீக்கி போட மாட்டேன், முற்றிலும் நீக்குவேன். உன் நிந்தையை நான் முற்றிலும் நீக்கி போட்டுருவேன். உன் அவமானத்தை நான் முற்றிலும் நீக்கி போட்டுருவேன். உன் பரியாசத்தை நான் முற்றிலும் நீக்கி போட்டுருவேன். உங்க நிந்தையை நீக்கிடுவேன். அல்லேலூயா. எப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார். மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார். மரணத்தினால் அவரை கட்டி வைக்க முடியல, பாதாளத்தால் அவரை மறைச்சு வைக்க முடியல. அல்லேலூயா. இந்த ரெண்டும் பாறையெல்லாம் ஒன்றும் திறக்கலாம் செய்யல. பாறையெல்லாம் ஒன்றும் திறக்கல. இயேசு வெளியே நின்றுட்டு, யார் அங்கே, கொஞ்சம் பாறையை திறங்க, நான் வெளியில வரேன் அப்படியா சொன்னார். யார் அங்கே, கொஞ்சம் பாறையை கொஞ்சம் திறக்கிறீங்களா? இல்லையா? சீக்கிரமா. யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. மகதலேனா மரியாள் தான் நினைக்கிறேன். கல்லை புரட்டி போட்டுப்பா கொஞ்சம். தேவதூதன் சீக்கிரம் புரட்டுறா, நான் வெளியே வரணும் அப்படியே சொன்னார் ஆண்டவர். பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போக தெரிஞ்ச ஆண்டவருக்கு பூட்டி இருக்கிற கல்லறை விட்டு வெளியே வர தெரியாதான்? அல்லேலூயா. நிறைய பேர் கல்லை புரட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்தாருங்கிற. ஹேய், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அப்படியே போயிட்டார், கதவே திறக்கல, உள்ள போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் உயிர் தெழுந்த சரீரம். அதுதான் உயிர் தெழுந்த சரீரம். நம்ம சரீரம் அப்படிதான் இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பூட்டி இருந்த கல்லறையில் அவர் வெளியே வந்துட்டார். இவங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக அப்படி போய் பார்த்தா அங்க எல்லாம் கீழே கிடக்குது, எல்லாம் கீழே கிடக்கு. உள்ள போய் பார்த்தா அவரை காணும். அதான் தூதன் சொல்றான், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கைகளை தட்டி யோசனை பண்ணிப்பார். அவர் நல்ல ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைக்கிறாராம். நிந்தைகளை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும், முற்றிலும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க நிந்தை முற்றிலும் நீங்கிரும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த நிந்தை முற்றிலும் நீங்கி போயிடும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த நிந்தை முற்றிலும் மாறிடும், முற்றிலும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நிந்தைகள் முற்றிலும் மாறிடுமா? ஆமென் சொல்லுங்க. என் நிந்தை பூமியில முற்றிலும் மாற போகுது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கண்ணீரெல்லாம், என் முகத்துல வழியிற கண்ணீரெல்லாம் துடைக்கிற காலம் வந்துருச்சு. அதுக்காக தான் அவர் மரணத்தை ஜெயமாகவே விழுங்கி இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் ஐயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார் ஐயா. என் பலவீனத்தை மாற்றவே மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவதற்காகவே அவர் மறுபடியும் எழும்பி வந்திருக்கிறார் ஐயா. நிந்தைகள் எந்தெந்த இடத்துல நிந்தைகள் பட்டீங்களோ அங்கிருந்து முற்றிலும் கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. அந்த நிந்தைகள் எல்லாம் நீக்கப்படுமா? ஆமென். நிந்தைகள் நீக்கப்பட்ட முற்றிலும் நீக்கிட்டார்னா அப்ப நிந்தை போயிடுச்சுன்னா வேற என்ன வரணும்? நிந்தை அழுதுட்டே இருக்கிறோம், நிந்தை போயிடுச்சு அப்படின்னாலே எங்கெல்லாம் நிந்தை. யோசனை பண்ணி பாருங்களேன், நீங்க நம்ப மாட்டீங்க. இதை முடிச்சுட்டு சாட்சி சொல்றேன், லைவ்ல போயிட்டு இருக்குது, வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. என் லைஃப்ல நீ நம்ப மாட்டீங்க,
நான் எங்கெல்லாம் என்னை நிந்தித்தாங்களோ அங்கெல்லாம் என் தலையை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே வர. ஹல்லேலூயா. அந்த வசனம் முடிஞ்சா? யார் சொன்னார்? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவதூதனே சொன்னானா? யார் சொன்னாருங்க? என்ன போட்டிருக்குதுங்க? கர்த்தரே இதை சொன்னார். அவர் சொன்னார்னா சொன்னதுதான், அவர் எழுதினார்னா எழுதினதுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைப்பீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே, என் நிந்தையை முற்றிலும் நீக்கிடுவீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே, பூமியிலிருந்து முற்றிலும் நீக்கி போடுவேன். ஆமென். நிந்தை எங்க? பூமியில தான். நிந்தை எங்க? அங்க போய் 4 பேர், உங்க பரலோகமே 4 பேர் நிந்திக்க போறாங்களா? 4 தேவதூதர் உங்களை பரியாசம் பண்ண போறாங்களா? அங்க போய் ராக்கிங் பண்ண போறாங்களா? மேல போனதுக்கு அப்புறம் ஹல்லேலூயா மேல போய் உங்களை நிந்திக்க போறாங்களா? ஏய் இங்க வா அப்படி சொல்ல போறாங்களா? உங்களை கூப்பிட்டு கேலி பண்ண போறா, கிண்டல் பண்ண போறாங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் பழைய காரியத்தை சொல்லி குத்த போறாங்களா? குத்திடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப நிந்தை எங்க? பூமியில தான் நிந்தை. அப்ப எங்க நீக்கி போடணும்? அங்க நிந்தையெல்லாம் கிடையாது, அங்க கண்ணீரே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அங்க விட்டுருங்க, அது வேற ராஜ்யம். அப்ப எல்லாமே எங்க நீக்கி போட போடுது? பூமியில. பூமியில நிந்தையை கர்த்தர் நீக்க போறார். ஹல்லேலூயா. எனக்காகவே உயிரோடு எழுந்தாருங்க, எனக்காகவே மரிச்சாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம். வெறுமையாக்கு நீர் கொடுத்த நல்ல சுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.